பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 145 அதிகாரம் 19வது வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். அவர் சொல்லுகிறான், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். 2, அவர்கள் கூப்பிடுதலை கேட்கிறார். 3, அவர்களை இரட்சிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 34:9 வாசிக்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சங்கீதம் 20:4 வாசிக்கும்போது, உமது மன விருப்பத்தின்படியெல்லாம் உமக்கு தந்திரளி, உமது ஆலோசனைகளையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, நாம் எதை அவருடைய நாமத்தில் கேட்டாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். யோவான் 15:7 வாசித்து பாருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நம்ம கேட்கிற காரியம் ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது அப்படின்னா, நம் வசனத்தை கேட்கிறோம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கிறதா? நிலைத்திருக்கிற வார்த்தையின்படி நாம் செய்கிறோமா? நீங்கள் அப்படி செய்யும்போது மட்டும்தாங்க நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். சங்கீதம் 37:4 வாசிக்கும்போது, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அப்படின்னா என்ன? நான் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வேதத்தை நான் நேசிக்கிறேனோ, அவருடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேனோ, வாசிக்கப்பட்ட வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும்போது, அவைகளின்படி நான் செய்ய ஆரம்பிக்கும்போது, நான் கர்த்தரை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஒரு தகப்பனுடைய வார்த்தைக்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படிந்து எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது, அந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன செய்கிறான்? அவனுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கிறான். காரணம் என்ன? அந்த பிள்ளை தகப்பனுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறான். தகப்பனுடைய எல்லா வார்த்தையும் அதை நிறைவேற்றுகிறதுனால தகப்பனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகுதில்ல. என் பிள்ளை நான் சொல்வதையெல்லாம் செய்கிறது. ஒரு அளவு கடந்த ஒரு பாசத்தை இந்த பிள்ளை தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறது. அதை போலதான் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உங்களுக்கு அருள் செய்வார். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்துருங்க.
அவர்கள் எதற்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அந்த ஜெபத்தை கேளுங்கப்பா. அவர்களுக்கு இரட்சிப்பு உண்டாகட்டும். தேவ சமாதானம் அவர்களை ஆளுகச் செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.